ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 11/8/2017 ஏவிளம்பி வருடம் ஆடி மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சதுர்த்தி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம், பவகரணம், சித்த யோகம் கூடிய சங்கடகர சதுர்த்தி நாள். சூலம் மேற்கு தென்மேற்கு, நாளிகை 12, பரிகாரம் வெள்ளம். இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி இருக்குது. அதோட 4வது வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளியில் 4வது வெள்ளிக்கிழமை, மொத்தம் 4 வெள்ளிக்கிழமை. ஆடி வெள்ளியில் 4வது வெள்ளிக்கிழமை. விளக்கு பூஜையெல்லாம் இருக்குது, பெண்கள் கலந்துக்கலாம். விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பு. தனித்திருக்கக்கூடிய அம்மன், வன தேவதைகளை கூட வழிபடலாம். பண்ணாரி அம்மன், மாசாணி அம்மன், மாகாளி அம்மன், பத்திரகாளி அம்மன், கோணி அம்மன், இப்படி இருக்கக்கூடிய அந்த வன தேவதைகள் வழிபாடு ரொம்ப சிறப்பு. அம்மனுக்கு தீபமேற்றி வழிபடுறது சிறப்பு. அந்த எங்கே போனாலும் அந்த தீபமேற்றுறது ரொம்ப சிறப்பு. பெண்கள் அந்த வகையில் அம்மனுடைய பாடல்களை பாடலாம், அன்னதானங்கள் செய்யலாம், அது சிறப்பு. அதோட இன்னைக்கு மாலை 6 to 7 விநாயகருக்கு அபிஷேகம், அலங்காரம், கொழுக்கட்டை, மற்ற அவல், சக்கரை பொங்கல் ஏதாவது நைவேத்தியம் வச்சு விநாயகர் அகவல் தெரிஞ்சால் படிக்கலாம். ஔவையார் அருளிய விநாயகர் அகவல் படிக்கலாம். விநாயகர் போற்றி மந்திரங்கள் பாடலாம். வேண்டுதல்களை அவரிடத்திலே சொல்லலாம். வேண்டிய வரம் அருளும் விநாயகர். கிரகங்களுடைய பாதிப்புகளை போக்க விநாயகர் வழிபாடு. முக்கியமாக எல்லா கிரகங்களை விட கேது கொடிய கிரகம்னு, வலிமை மிக்க கிரகம், வலிமையில் நம்பர் 1ஆன கிரகம். அப்போ அது கெடுக்கக்கூடிய எண்ணம் உள்ளது. கொடுக்கக்கூடிய நிலையை விட கெடுக்கக்கூடிய, மனித வாழ்க்கையை இன்பமற்ற நிலையை, துன்பத்தை கொடுக்கக்கூடியது. உடல் துன்பம், மனத்துன்பம், பல வகையில் பழி சொற்கள் இப்படி கொடுக்கும். ஆக விநாயகர் மட்டும்தான், விநாயகரோட சொல்ல மட்டும்தான் அது கேட்கும். அப்போது கேதுவோட பாதிப்பு உள்ளவங்க, கேது திசை நடக்கிறவங்க, ராகு கேது தோஷம் உள்ளவங்க, கேது புத்தி நடக்கிறவங்க, கேது பாதகஸ்தானத்தில் இருந்து திசை நடத்துகிறவங்க எல்லாரும் நீங்கள் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு அந்த கேதுவோட பாதிப்பு நீங்கும் சொல்கிறேன். அந்த கேதுவுடைய தொல்லைகள் அகலும்னு சொல்கிறேன். ஆக இன்னைக்கு மாலை 4 to 6 அல்ல, 6 to 7 தீபம் போடலாம், அபிஷேகம் பண்ணலாம், அலங்காரம் பண்ணலாம். அதை முடிச்சுட்டு நிலவை பார்த்துட்டு உணவு அருந்தலாம்னு சாஸ்திரம். விரதம் இருக்கிறவங்க நிலவை பார்த்துட்டு, அந்த நிலவை பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் உணவருந்த அந்த பலன்கள் பூரணமாக கிடைக்கும். இனி இன்றைய கிரகநிலைகளை பார்க்கும்போது சூரியன் கடக சமம், சந்திரன் மீனத்தில் சமம், செவ்வாய் கடகத்தில் நீசம், புதன் சிம்மத்தில் நட்பு, குரு கன்னியில் நட்பு, சுக்கிரன் மிதுனத்தில் நட்பு, சனி விருச்சிக பகை, ராகு சிம்ம பகை, கேது கும்ப பகை விட்டிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. அசுவனி பரணி கிருத்தி 1ஆம் பதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கில் சிறப்புக்குரிய நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தடுத்து இருக்கு, தடைபட்டு இருக்கு. கூடுதல் செலவுகளை உண்டாக்க பார்க்கும். நீங்கள் ஒரு பொருளே போய் வாங்கினாலும் கூட இன்னொருத்தர் அடுத்த நாள் உங்களை பார்க்க வர்றார், நண்பரோ உறவுகளோ வரும், என்ன விலைக்கு இங்கே வாங்கினீங்க அப்படின்னு. அப்படிங்களா, அது எதுக்குங்க அந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மோட்டர் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அது கொடுக்குறீங்க, அது கூட குறைஞ்ச செலவில் முடிச்சுட்டு அதிக பணம் உங்ககிட்ட வாங்கலாம். அந்த மாதிரி கூடுதலாக அங்கே எது கொடுத்தீங்க, அங்கே கொடுத்துருந்தா அது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். சரி, செலவாக வேண்டிய விதிப்பயன் செலவாகத்தான் செய்யுங்கிற அடிப்படை. ஆனால் குரு நல்ல இடத்துல இருக்குது. அந்த வகையில் அந்த குரு நல்ல இடத்துல இருக்குதுன்னா ராசிக்கு நல்ல இடத்துல இல்லை, அந்த விரயத்தை பார்க்குற இடத்துல இருக்கு. குரு 6ஆம் இடத்துல விரயத்தை பார்க்குற இடத்துல இருக்கு. ஆக அந்த விரயமும் சுபவிரயமாக, அந்த விரயமும் கட்டுப்படுத்தக்கூடிய விரயமாக அதை ஏற்படுத்துவதற்கான சூழலே இந்த குரு அந்த பார்வையால் தடுத்து உங்களை மகிழ வைக்கும். அசுவனியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், பரணியில் பிறந்தவங்க துர்க்கை அம்மனையும்,
கிருத்திகளை பிறந்தவங்க சிவபெருமானையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு லாப நிலையை கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த வாய்ப்பும் அந்த நல்ல சந்தர்ப்பமும் இன்னைக்கு ஏற்பாடுகளை செய்யும். சந்திரனை குரு பார்க்குதுங்க, லாபத்தில் இருக்கிற சந்திரனை பார்க்குது. 3ல் இருக்கிற செவ்வாயும் சூரியனும் துணிச்சலை கொடுக்குது. ஆக துணிந்து செயல்பட்டு அதன் மூலமாக லாபம் ஈட்டக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும். போனால் லாபம் கிடைக்குமா கிடைக்காது. ஷேர் மார்க்கெட்லாம் அப்படி தான், போனாலும் போயிடும். அது சூதாட்டம் மாதிரி தான். ஷேர் மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் சூதாட்டமெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா அதே ஒரு சூதாட்டம் தான். போட்டால் போனாலும் போகும், வந்தாலும் சூதாட்டம் என்ன, போனாலும் போகும். வியாபாரம்ங்கிறது அப்படி தானே சொல்கிறது. ஒரு சில வியாபாரமெல்லாம் போனாலும் போகும், வந்தாலும் வரும். அந்த மாதிரி அது ஒரு வகையான வியாபாரம் தான். அந்த மாதிரி வகையில் உங்களுக்கு துணிஞ்சு நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் இன்னொன்று பாருங்கள், போனால் போயிருமோன்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. தொழில் பண்ணால் நஷ்டமாயிரு, தொழில் பண்ணால் நஷ்டமாயிருன்னா முன்னேறவே முடியாது. பண்ணணும், நம்ம தகுதிக்கேற்ப பண்ணணும், நமக்கு தெரிஞ்ச வகையில் பண்ணணும். ஆயக்கலைகள் 64, அந்த 64 விதமான தொழில்கள் இருக்குது. அதில் எந்த தொழில் நமக்கு உரியதுன்னு தேர்ந்தெடுத்து செய்யணும். அந்த தேர்ந்தெடுத்து செய்யும்போது நமக்கு அது விருப்பம் இருந்து அதில் ஆர்வம் இருந்து செய்யும்போது அதனுடைய பலன்கள் கூடுதலாகும். அந்த வகையான நிலை இன்னைக்கு கூடுதல் லாபங்களை தொழில் வகையில் பெறக்கூடிய நன்மைகளை உண்டாக்கும். குடும்பத்தில் சிறு குழப்பம் நீங்கும், பொறுத்து போகணும். கிருத்திகையில் பிறந்தவங்க அம்மனையும், ரோகிணியில் பிறந்தவங்க முருகனையும், மிருகசீடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். நல்ல சந்தர்ப்பங்கள் ஏற்படும், புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க, புதிய இடம், புதிய நட்பு, இதெல்லாம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படுத்தும். சிலருக்கு வெளியூர் போய் தங்கிறது, இப்போ கல்விக்காக கூட நிறைய பேர் போய் ஹாஸ்டல் இருக்க வேண்டிய சூழல்கள் வரும். வெளிநாடு போகிறது, இது போன்ற வாய்ப்புகளை உங்களுக்கு சனி 6ஆம் இடத்துலேருந்து அள்ளி கொடுக்குறார். எப்படிங்க கிடைச்சிது இந்த காலேஜ் உங்களுக்கு அப்படின்னு, கட்டா பிறந்ததுங்க கிடைச்சிதுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. பரவாயில்லைங்க, அவங்க பையன் நல்லா படிச்சிருக்காரு. எப்படி நல்லா படித்தார்? அந்த கோச்சாரப்படி கிரக நிலைகள் வலுத்திருக்கும் போது படித்தார். சில பேர் 10th மார்க் கம்மியாக இருக்கும், +2 அதிகமாக இருக்கும். சில பேருக்கு 10th குறைவாக இருக்குது, +2 அதிகம். அப்படி அதாவது அதில் கம்மி இதில் அதிகம், அதில் அதிகம் இதில் கம்மின்னு வரலாம். ஒரே மாதிரி இல்லை. ஏன் அந்த ஒரே மாதிரி இல்லை? அந்த கிரக நிலைகளுடைய நிலைப்பாடு தான் அதுக்கு காரணம். ஆக இந்த நிலைப்பாடு ஒரு ஸ்டேஜிலேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகக்கூடிய நிலையில் அது எளிதாக இருந்திருக்குன்னு சொல்கிறேன் நான். அந்த நிலை தொடர்ந்து இருக்காதுன்னு சொன்னாலும் அதை தாண்டியாச்சு. இனி நடந்து போகிற வழி தான். ஒரு ஆற்றை தாண்டணும், நீந்தி தாண்டணும், அது ரொம்ப கஷ்டம். அது தாண்டிட்டா அப்புறம் நடந்து எளிதாக போயிடலாம். ஒவ்வொரு தினம் தொடர்ந்து அந்த ஆறு மாதிரியே இருக்காது. ஆக இந்த ஆறு நீந்தக்கூடிய நேரத்தில் ஒரு படகு கிடைச்சது, அதான் 6ல் சனி. அந்த படகுல ஏறி உட்கார்ந்தீங்க, அது கொண்டு போய் எளிதாக அந்த பக்கம் விட்டுருச்சு. ஆக அந்த படகு கிடைக்காம இருந்தால் அந்த நீச்சலில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்லோவாக கொஞ்சம் பின்தள்ளப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி இந்த 6ஆம் இடம், 3ஆம் இடம், 11ஆம் இடத்துல சனி இருக்கும்போதெல்லாம் நிறைய பேர் எளிதாக கடக்கிறத நான் பார்க்குறேன். கல்வியிலையும் சரி, தொழிலையும் சரி, மற்ற சாதனைகளிலும் சரி. ஏன்னா எல்லா காலங்களும் மனிதன் சாதனையாளராகவே இருக்கிறது இல்லை. அப்படி சாதனையே செஞ்சாலும் அது வெளிப்படுறதில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. மிகச்சிறந்த திறமைசாலிகள் அவங்களுடைய திறன் வெளிப்படாமல் இருக்கும். சாதாரண திறமைசாலிகள் வெளிப்பட்டு அவங்கள விட பெருசாக கூட அவங்க பேசப்பட்டிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கான சூழல் வரும்போது தான் தெரியும் யார் முன்னிலை வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையான நிலையில் மிருகசீரத்தில் பிறந்தவங்க அம்மனுக்கும், திருவாதிரையில் பிறந்தவங்க சிவனுக்கும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க குலதெய்வத்துக்கும் அர்ச்சனை செய்து அல்லது அந்த தெய்வத்தை நினைச்சு போக முடிஞ்சால் தீபமேற்றி வழிபட மேன்மைகள் உண்டாகும். அடுத்தது கடக ராசி. புனர்பூச 4ஆம் பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். இந்த ராசிக்கு இன்னைக்கு அற்புதமான இடத்துக்கு சந்திரன் வந்துட்டார்.
குழப்பம் விலகி இருக்குன்னு சொல்கிறேன். மிகப்பெரிய குழப்பம் விலகி இருக்கு. அது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு சந்திராஷ்டம நேரத்தில் நாம் நினைக்கிறோம். எந்த விஷயத்தையும் பணத்தை கொடுத்து போட்டு கூட ஒருத்தர் கொடுக்க மாட்டாரோ அப்படின்னு நினச்சிட்டு திடீர்னு அவருக்கு ஃபோன் பண்ணி எங்க அந்த பணத்தை பார்த்து கொடுத்துருங்கன்னு. எனக்கு நேற்றுக்கு தான் கொடுத்தீங்க, அடுத்த மாதம் கொடுன்னு சொல்லி இப்போ திடீர்னு வந்து இன்றைக்கி உடனே கூப்பிட்டு கேட்குறீங்க அப்படின்னு. இல்லைங்க, அது நமக்கு தேவைப்படுதுங்க அப்படி. சில பேர் அப்படி தான் வாக்கு கொடுத்துருவாங்க டக்குன்னு, அந்த செகண்டில் அது மனசால் எடுக்கிற முடிவு, அறிவால் எடுக்கிற முடிவு இல்லை. மனசால் எடுக்கிற முடிவு ஒருத்தர் கேட்பார், டக்குன்னு ஓகேன்ட்டு வந்துடுவாங்க. அப்புறம் வந்து அந்த அறிவால் யோசிக்க 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 அவர் ஏற்கனவே வாங்கிட்டு கொடுக்கல, திரும்ப கொடுத்து என்ன ஆகும், எப்படி வசப்படுத்திட்டு மனசை ஈஸியாக வசப்படுத்திடுவாங்க யாரும். அதுதான் எல்லாருக்கும் சொல்கிறேன், மனசை எளிதாக வசப்படுத்துறது சந்திராஷ்டம நாட்களில் தான். உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும்போது உங்களுக்கு ஆகாத இடத்துல நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா உங்களை எளிதில் வீழ்த்திடுவாங்க. உங்களுக்கு எதிரிகள் இடத்துல உட்கார்ந்தீங்கன்னா அதிகமாக உங்களை சீக்கிரம் வீழ்த்திடுவாங்க. உங்களுக்கு நல்லவங்க, உங்களுடைய நலனில் அக்கறை உள்ளவங்க இடத்துல உட்கார்ந்தீங்கன்னா அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. அதாவது இருட்டு காலங்களில் வெளியே போனீங்கன்னா திருட முடிங்கிட்டு போயிடுவான்னு அர்த்தம். அந்த மாதிரி சந்திராஷ்டம காலங்களில் வாழ்க்கையில் இருட்டு காலங்கள் மாதிரி அந்த குழப்பம் இருந்திருக்கும். அந்த குழப்பம் நீங்கக்கூடிய நாள். ஒரு கல்வியை தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா கூட வேறு காலேஜ், வேறு கோர்ஸ் எடுத்துருக்கலாம், வேறு ஸ்டேட்டில் போய் படிச்சிருக்கலாம், அப்படிலாம் கூட இருக்கும். அந்த எண்ண தோன்றல்கள் இன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லைப்பா, இது ஓகே அப்படிங்கிற எண்ணம் வரும். அதில் ஒரு பூரணம் இருக்குன்னு சொல்லக்கூடிய வகையில் புனர்பூசத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், பூசத்தில் பிறந்தவங்க முருகனையும், ஆயில்யத்தில் பிறந்தவங்க ராமானுஜரையும் வழிபடுங்க. அவர் ஆதிசேஷனுடைய அவதாரம். உங்களுடைய நட்சத்திர தேவதையே ஆதிசேஷன். அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்தரம் ஒரு பாதமும் இருக்கும். ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு சூரியன். சூரியனோட நிலைப்பாடு இன்னைக்கு சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கிற நிலைப்பாடு, சூரியன் விரயத்தில், செவ்வாய் விரயத்தில், முக்கியமாக குரு தவிர மற்ற யோகர்கள் எல்லாமே சனி வேறு அஷ்டார்த்தமத்தில் இருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது. இன்னைக்கு பயப்படுறதுக்கான சூழல் இல்லை. குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நன்கு யோசித்து செய்யுங்க. கீழே பார்த்து கூட பதனமாக நடக்கணும். இன்றைக்கி வந்து நிறைய இந்த குளங்களிலிருந்து மண் எடுத்திருக்காங்க. இந்த எடுக்கப்பட்ட மண்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ரோடுகளில் போட்டிருப்பாங்க. தனியார் நிறுவனங்கள் கூட ரோடுகளில் போட்டிருப்பாங்க. மழை பெய்யும், லேசான மழை பெய்யுதுன்னு வைங்க, அங்கே கொண்டு இவங்க வண்டியை உள்ளே நிறுத்திருப்பீங்கன்னா எடுத்துகிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வர முடியாது. 2 வீலர்லாம் தூக்கிட்டு தான் வரணும். ஏன்னா அந்த மண் வந்து ஃபுல்லாக உள்ளே சிக்கிக்கும். அந்த மாதிரி தான் இதெல்லாம். இந்த கிரகநிலை இந்த சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும்போது இது போன்ற நிலைகளை கொடுக்கும். சில பேர் விவரம் என்ன பண்ணுவாங்கன்னா, வெயில் இருந்தாலும் பரவாயில்ல, மரத்தறி இல்லாட்டி பரவாயில்ல, ரோட்டில் ஓரமாக நிறுத்தியிருப்பாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி அந்த பின் விளைவுகளை சிந்திக்கணும். மழை வர்ற காலத்தில் நான் சொல்கிறேன், இந்த எல்லாருக்கிட்டும் சொல்கிறேன், இந்த மண்ணெல்லாம் கொண்டு போய் போடுறீங்கன்னா வாசல்களுக்கெல்லாம் மழை பெஞ்சாலும் கால் ஒட்டாத மண்ணை போடுங்க. அல்லது அந்த மாதிரி மண்ணை போட்டிங்கன்னா அதுக்கு மேலே இந்த கிணத்து மண், ஜல்லிமண்லேயே வந்து இந்த மணல் மாதிரி இருக்கும், ஜல்லிமண், செம்மண். அது செம்மண்லேயும் வந்து மணல் மாதிரி இருக்கும், கப்பி மாதிரி. அதை மேலே போட்டிங்கன்னா தான் வண்டி மேலே போனீங்கன்னா, இல்லைன்னா வீடு பூரா அந்த எல்லாமே அந்த நிறுவனம்னா அந்த நிறுவனம் ஃபுல்லாக அந்த மண் போயிடும். அதனால் மண்ணை போடுறவங்க கொண்டு போய் நிறைவிட்டு போயிடுறீங்க வேலை முடிஞ்சதுன்னா. ஆனால் மழை பெஞ்சதுன்னா அது காலில் ஒட்டுமா, நிறைய பேர் கூடுற இடமா இருந்தால் அதனுடைய நிலைமை என்ன, இதெல்லாம் பார்க்கணும். நிறைய பேர் படித்த இடத்துல பெரிய பெரிய நிறுவனங்கள்லேயே அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. அது நடந்ததுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் குழப்பங்கள், தவறுகள். அப்படி ஏமாந்து போட்டால் கூட ஒருத்தர் திட்டக்கூடாது. ஏப்பா இன்ஜினியர் கூப்பிட்டு ஏன்ப்பா இது பண்ண அப்படின்னா, சார் அது என்னப்பா அது இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு, இனிமேல் அப்படி பண்ணாமல் இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடணும். நீங்கள் முதலாளியாக இருந்தால் கூட அந்த மாதிரி சில விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து பொறுத்து கோவப்படக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துலையும் கோவப்படக்கூடாது. மகத்தில் பிறந்தவங்க அம்மனையும், பூரத்தில் பிறந்தவங்க முருகனையும், உத்திரத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும். இணையால் நன்மைகள் ஏற்படும். இணையோட இணைஞ்சு போகக்கூடிய, அதாவது மனதளவில் இணைஞ்சு போகக்கூடிய அந்த மனசேர்க்கை தான் ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். ஒற்றுமை தான் வாழ்க்கையை உயர்த்துங்கிற அடிப்படையை புரிஞ்சுக்குவீங்க. இன்றைக்கி
உத்திரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், சித்திரையில் பிறந்தவங்க மிருத்யுஞ்ச மந்திரம் சொல்லி சிவபெருமானையும் வழிபடுங்க. அடுத்தது துலா ராசி. சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விஷாக 1-2-3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு அதிபதி நல்ல இடத்துல இருக்காரு, வலுத்து இருக்காரு. சந்திரனுடைய போக்கு நல்லா இருக்கு. சனி கிரகம் மட்டும் 3ஆம் இடத்துக்கு போச்சுன்னா சிறப்பாக இருக்கும். ஜனவரி 26லேருந்து ஜூன் 20 வரைக்கும் எப்படி இருந்தது வேகம், வாழ்க்கையே வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி இருக்கும். ஆமாம் சார், அது அவ்வளோ வேகத்தில் போச்சு, அப்புறம் மறுபடியும் அப்படியே டவுன் ஆகுது, திரும்ப போகுங்க. இப்போ 10ஆம் மாதம் 27ஆம் தேதிக்கு மேலே அதே நிலை கிடைக்கும், அதை விட சிறப்பு கூட கிடைக்கலாம். அப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வக்ரம் அடைஞ்சு திரும்ப வரும்போது வேகம் இன்னும் அதிகரிக்கும். ஒரு ஏற்றத்தில் போகிற வண்டி போகாமல் மறுபடியும் திரும்ப ரிவர்ஸ் எடுத்து ஸ்பீடாக போய் அந்த பக்கம் இறங்குற மாதிரி இருக்கும். அப்போது அந்த இடத்த ஈஸியாக தாண்டிடலான்னு சொல்கிறேன். எளிதாக நம்ம அந்த இலக்கை அடைஞ்சிடலாம்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும். திருமண காரியங்கள் தடைகள் இருந்தாலும் அது விரைவில் நீங்கும். நான் முயற்சி எடுத்துகிட்டு இருங்க. வழிபாட்டுக்குரிய தெய்வமாக இன்றைக்கி சித்திரையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், சுவாதியில் பிறந்தவங்க மகாலட்சுமியும், விசாகத்தில் பிறந்தவங்க அம்மனையும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் மாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் இன்னைக்கு சந்திரனுடைய நிலைப்பாடு 5ஆம் இடத்தில் இருக்கு. 9க்கு அதிபதி 5ஆம் இடத்திலிருந்து குருவோட பார்வையில் இருக்கு. 9ஆம் இடம் மிகச்சிறந்த திரிகோணஸ்தானம். இன்னொரு திரிகோணஸ்தானமான 5ஆம் இடத்தில் நிற்குது. அந்த 5க்குடைய திரிகோணாதிபதி குருவானவர் அவரை பார்க்கிறார். பூரண நற்பலன்கள். அந்த சிந்தனை எப்படி தெளிவாக இருக்கும்னா, அது ஒரு துளியும் கூட மனசில் ஒரு நெருடல் இல்லாமல், ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். சார், பட்டுகிட்டே தான் இருக்கணும் லைஃப் லாங்கும். ஒவ்வொன்றை பற்றியும் சிந்திக்கலாம். எதை பற்றி வேணாலும் கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அதில் இன்னொரு முகம் இருக்குது, மகிழ்ச்சிப்படக்கூடிய முகம். அதாவது ஒரு அலுவலர், அவர் அலுவலக வேலையெல்லாம் வீட்டில் போய் பண்ணார். வீட்டில் பண்ணும்போது ஒரு சின்ன குழந்தை டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு வேர்ல்டு மேப்பை கிழிச்சு போட்டார். இதெல்லாம் ஓட்டிட்டு அவர் 2 நாளைக்கு ஓட்டுவான், நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நினச்சிட்டுலாம் கிழிச்சு போட்டார். அப்புறம் இவருடைய அலுவலக வேலையை வீட்டில் செஞ்சுட்டு இருக்கார். 5 நிமிஷத்தில் அந்த பொண்ணு ஒட்டிடுச்சு. ஏன்னா அது ஒட்டினா உனக்கு அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன்னு வேணால் சொல்லியிருக்கார். 5 நிமிஷத்தில் ஒட்டிடுச்சு. அவருக்கு ஆச்சரியம், இந்த 2 நாளானாலும் ஒட்ட முடியாது. வேர்ல்டு மேப்பை சின்ன பண்ணாமல் கிழிச்சு போட்டு ஒட்ட சொன்னால் எப்படிங்க ஒட்ட முடியும்? அந்த பொண்ணு சொல்லுது, அந்த பக்கம் மனுஷன் உருவம் இருந்தது, அதை திருப்பி ஒட்டினேன், ஈஸியாக ஒட்டிட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு பக்கமே இருக்குன்னு நினச்சிட்டு நம்ம கவலைப்படக்கூடாது. நமக்கு இன்னொரு பக்கம் இருக்குது. அந்த இன்னொரு பக்கம் எளிதாக கூட இருக்குது. ஆக இந்த ஒரு பக்கத்தை நினச்சிட்டு அந்த பொண்ணு கவலைப்பட்டு ஒட்ட முடியாமல் கஷ்டப்படுறதை விட்டுட்டு இன்னொரு பக்கத்தை திருப்பி பார்க்குது. எளிதாக இருக்குது. இப்போ வாழ்க்கையில் நமக்கு எளிதான வழிகள் நிறைய இருக்குது. அதாவது சமீபத்தில் ஒரு பேப்பரில் பார்க்குறோம், ஒரு பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிடுச்சு. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுச்சு, அப்பா அம்மா பேச்சு கேட்காம. அந்த குடும்பத்தில் இன்னொரு பொண்ணு, ஒரு பையன், அப்பா அம்மா 4 பேர் சூசைட் பண்ணிட்டாங்க. ஏங்க எதுக்குங்க இதெல்லாம்? அவள் போனால் போயிட்டு போகிறான். இன்னும் ஒரு பொண்ணு பையன் இருக்குது, அவங்கள வளர்த்தி ஆளாக்கி மேன்மைப்படுத்தலாமே. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அந்த சூசைடுங்கிறது ஒரு தீர்வே கிடையாது. வாழணும். இந்த உடம்பு கிடைக்கிறது எவ்வளோ பெருசு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு நான் சொல்கிறேன், சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களையெல்லாம் வளர்த்துறாங்க. அவங்க உங்களை பார்க்குறாங்க. இந்த உலகத்தில் வேறு தெய்வமெல்லாம் அப்புறங்க, அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. அவங்கள இழந்துட்டு என்னால் அது ஜீரணிக்கவே முடியலைங்க. யாருனாலையும் முடிஞ்சிருக்காது. அவங்கள இழந்துட்டு என்னங்க வாழ்க்கை? ஆனால் கிரக நிலைகள் அப்படியெல்லாம் தோணும், அப்படியெல்லாம் பண்ணும். நம்மளை அழிக்க பார்க்க இந்த பூமியில் அந்த சூழல் வரும்போது அதுக்கு நாம் ஆட்படவே கூடாது. அது அந்த ஊரில் இருந்தால் அவங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஊரில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? சொந்த பந்தம் என்ன நினைக்கும்? அப்படியா? எங்க சொந்த பந்தமெல்லாம் நமக்கு ஆதரவுக்கு தான் இருக்குது. அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் ஆதரவுக்கு தான் இருக்காங்க. எல்லாத்தையும் கூப்பிடுங்க, கூப்பிட்டு வச்சு பேசுங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு போனால் போகுது, இப்படி கல்யாணத்துக்கு கூப்பிட்ற அந்த மாதிரி கூப்பிடுங்க. எல்லாத்தையும் நெருங்கிய உறவுகளை கூப்பிடுங்க. இப்படி நடந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு அவங்ககிட்ட உங்கள் மனக்குமுறலை சொல்லுங்கள். வேலை முடிஞ்சது. உங்களை எதுக்கு வீக்காக நினைக்கிறாங்க? அப்படி யாரும் நினைக்க மாட்டாங்க. அது நாம் நினச்சிக்கிறது அப்படி. நம்ம சொந்த பெண் நினைக்கும், அவங்க நினைப்பாங்க இப்படி ஆயிடுச்சு நம்ம செத்து போகலாம் அப்படின்னு நினச்சா. அப்படி இல்லைங்க. அந்த சொந்த பந்தமெல்லாம் அழுகுதுங்க, எங்கிட்ட சொல்லியிருந்தால் நாங்கள் வந்திருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய இன்னொரு பக்கம் இருக்குன்னு சொல்கிறேன். அந்த பொண்ணு, நான் சொன்ன பொண்ணு குழந்தை, அது இன்னொரு பக்கத்தை திருப்பி பார்த்தது. எளிதாக இருந்தது, ஒட்டி முடிச்சிருச்சு 5 நிமிஷத்தில். 2 நாள் செய்கிற வேலை 5 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு. ஆக உங்கள் வாழ்க்கையில்
ஒரு பக்கமே பார்த்துட்டு துன்பம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னொரு பக்கமும் இருக்குது, அந்த பக்கத்தை பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எளிதாகும்னு சொல்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கி அவ்வளோ ஒரு சிந்தனை திறன் இருக்குது இன்றைக்கி ஐந்தில் சந்திரன். இப்படியெல்லாம் யோசிப்பீங்க, நான் சொல்கிற மாதிரி நிறைய யோசிப்பீங்க, அல்லது நான் சொல்கிறதையாவது நீங்கள் கேட்க வைக்க உங்களுடைய கிரகநிலை. அந்த வகையில் இன்றைக்கி புதிய யோசனை, புதிய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். விசாகத்தில் பிறந்தவங்க அம்மனையும், அனுசத்தில் பிறந்தவங்க முருகனையும், கேட்டையில் பிறந்தவங்க விஸ்வகர்மாவையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி குரு. இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் 4ஆம் இடத்துல சந்திரன். கல்வி பற்றி சிந்தனை, வீடு, வாகனம், தொழில், தாய், சுகம், இதை பற்றி சிந்தனை அதிகரிக்கும். பலவீனங்கள் அகலக்கூடிய நிலைகளை காட்டும். இவ்வளவு சின்ன விஷயம் தானே, என்ன வழி போடுது நம்மளை அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள தோணும். இது சாதாரண ஒரு காற்று தான், இது என்ன வழி போடு நம்ம அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பற்றி கவலையில் இருந்திருப்பீங்க. அதை பற்றி இப்போ ரொம்ப எளிதாக இருப்பீங்க. இந்த மனக்கவலைகள் உங்களை விட்டு அகலக்கூடிய நாள்னு எடுத்துக்கலாம். இன்னைக்கு மூலத்தில் பிறந்தவங்க முருகனையும், பூராடத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும், உத்திராடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். நல்ல விஷயங்கள் நடக்கும், வேகமாக நடக்கும். எப்பவுமே சில விஷயங்கள் வேகமாக நடக்கும்போதும் நமக்கு கொஞ்சம் எச்சரிக்கை வேணும். நம்ம கார் நம்ம வேகம் ஓட்டும் போது கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ஸ்லோவாக போகும்போது முட்டினா லேசாக தான் அடிபடும், வேகமாக போகும்போது முட்டினா பெருசாக அடிபடும்னு சொல்கிற மாதிரி. விபத்துகளுக்கெல்லாம் மெயினாக காரணம் என்ன? வேகம்தான், ஓவர்டேக். இந்த ஓவர்டேக் பண்ணாதீங்க, எல்லாருக்குமே சொல்கிறேன் நான். முடிஞ்ச வரைக்கும் ஓவர்டேக் பண்ணாது. ஒன்றுமே இருக்காது, வீட்டில் போய் படுத்து தூங்குவாங்க, சும்மா தான் இருப்பாங்க. ஆனால் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு இன்னமோ போய் எதையோ பிடிக்கிற மாதிரி, ஆம்புலன்ஸ் போகிற மாதிரி போவாங்க. யாருக்கும் ஆபத்து, ஆம்புலன்ஸ் கூட வழிவிடாமல் இவங்க போயிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும், கொஞ்சம் வேகம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த வேகத்தோட விவேகம் இருந்ததுன்னா இதில் பல சாதனைகளை நீங்கள் நிகழ்த்தலாம்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்குற நாள். இன்றைக்கி குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சி இருக்கும், உங்களுக்கு பரிசுகள் கிடைக்கும். நீங்கள் விரும்பிய உணவை உங்கள் அம்மா சமைத்து போடுறதுனால அம்மா மேலே பிரியம் அதிகரிக்கும். உத்திராடத்தில் பிறந்தவங்க அம்மனையும், திருவோணத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் வர்றதில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விரைவில் உடைந்து உங்களுக்கு நன்மைகள் நடக்கும்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. சில விஷயங்களில் இப்போ உங்களை நோக்கி திரும்பும், நன்மையான விஷயங்கள் உங்களை நோக்கி திரும்புறதை உங்களால் பார்க்க முடியும். ஆனாலும் இன்னும் அந்த கடினம் இருக்கும். நடக்குமா நடக்காதாங்கிற கடினம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும். ஆனால் அது நடக்கும்னு நான் சொல்கிறத நம்பலாம். ஆனால் கொஞ்சம் தள்ளி போய் நடக்கும்னுங்கிறத வேணால் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்றைய நிலைப்படி உங்களுடைய 6க்கு அதிபதியை குரு பார்க்கறதுனால நோய் தீரும், கடன் தீரும், சத்ரு தீரும். எப்படிங்க சார் சத்ரு தீரும்? ஒருத்தர் உங்கள் மேலே கோபமாக இருக்கார், அவர் இப்போ அன்பாக மாறுவார். எப்படி சார் கோபமாக இருக்கிறவர் அன்பாக மாறுவார்? அவர் எதிரி தானே அப்படின்னு. வீட்டில் இருக்கிறவங்க சண்டை போடுறது இல்லையா, அப்புறம் அடுத்த நிமிஷம் பேசிக்கிறது இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போடுறது இல்லையா, சேர்ந்துக்கிறது இல்லையா, அந்த மாதிரி அவரும் மனுஷர் தான். அவருக்கு உங்கள் மேலே இப்படிப்பட்டவர் போய் பகைச்சிட்டமேன்னு சொல்லி கூட உங்கள் கூட பேச வருவார். நீங்கள் முகத்தை திருப்பிட்டு போகக்கூடாது. ஒரு ஃபங்க்ஷனில் பேச வருவார். எல்லாமே இருக்கிறதா, நம்ம புரியாதனால, நம்ம பற்றி புரியாதனால அப்படி நடந்துட்டாங்க, இப்போ புரிஞ்சுட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுதான் நமக்கு இந்த சமுதாயத்தில் நம்ம நல்லா வாழ்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு அம்மனும், சதயத்தில் பிறந்தவங்களுக்கு ஆஞ்சநேயரும், பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு குபேர வழிபாடும் சிறப்பு தரும். அடுத்தது மீனராசி. பூரட்டாதி 4ஆம் மாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி குரு. ஏற்றமான சூழல்கள் மாற்றத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஜென்ம சந்திரன் குரு பார்வை 5 குடையவன் ஜென்மத்தில் குருவோட பார்வை ஜென்மாதிபதி பார்க்கும்போது உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம், நல்ல விஷயங்கள் நடக்கும், எல்லாம் உங்களை தேடி வரும். நீங்கள் ரிஸ்க் எடுத்து முடியாது கூட, இப்போ ரிஸ்க் எடுக்காமல் ரஸ்க்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும்.
பழத்தை தொளிச்சு உங்கள் வாயில் ஊட்டி விட்ட மாதிரி இருக்கும். ஆனால் சில பேர் என்ன, இவங்க போய் முடியாத அவங்க வந்து முடிக்க வரும்போது, நான் அத்தனை தடவை வந்தேன்ல, நீ ஒதுங்கி போனீங்க, நானும் அப்படி பண்ணுறேன்னு இவங்களும் ஒதுங்கி போக பார்ப்பாங்க. அது பண்ணக்கூடாது. 2 பேருக்கும் தேவையான விஷயம், 2 பேரும் சேர்ந்து அதை முடிச்சுட்டு போகிற மாதிரி சில விஷயங்கள். இப்போ குடும்பத்தில் கூட ஒற்றுமையின்மை இருந்து கொஞ்சம் பிரிவுகள் இருந்தால் கூட அவங்க இறங்கி வரட்டும், இவங்க இறங்கி வரட்டும்னு சொல்லிட்டு ஒரு படி அவங்க இறங்கும்போது நீங்கள் 10 படி இறங்குவாங்க. அதுதான் நல்லது. அதனுடைய இது என்ன, சிக்னல் என்ன, நான் வந்துட்டேன் அப்படிங்கிறது தான். ஒரு படி இறங்குனா நீங்கள் 10 படி இறங்குங்கன்னு சொல்கிறேன். அப்போ தான் வாழ்க்கையில் சீரடையும் சிறப்பு கிடைக்கும். எல்லா விஷயங்கள்லையும் அப்படி தான், நல்லவங்களுக்காக, நல்லதுக்காக. அதில் புரட்டாதியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க முருகனையும், ரேவதியில் பிறந்தவங்க அம்மனையும் வழிபடுங்க. நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.